அனைவருக்கும் வணக்கம். இது கொங்கு ஜோதிட நிலையம், கோயம்புத்தூர் மாவட்டம், கருமத்தம்பட்டி பக்கத்தில் காடுவெட்டிபாளையம். இப்போ இந்த ஜாதகத்தை பாருங்கள். அக்டோபர் 23, 2009 பிறந்த இந்த ஜாதகம். மணி பார்த்திங்கன்னா 12:45 பகல். ஆந்திராவில் பிறந்த ஒரு பையனுடைய ஜாதகம். இந்த ஜாதகத்தை இந்த பையனுடைய பெற்றோர்கள் நம்மிடம் அனுப்பி வைத்தார்கள். அவர்களுக்கு இந்த ஜாதகத்தில் சந்தேகம். குரு நீசம், சூரியன் நீசம், சுக்கிரன் நீசம், செவ்வாய் நீசம், 4 கிரகங்கள் நீசம் ஆகிவிட்டது என்று வருத்தப்பட்டார் குழந்தையின் அப்பா. அவருக்கு விளக்கமாக சொல்லப்பட்டது என்னவென்றால், மகர லக்கணத்தை பொறுத்தவரை லக்கணத்தில் குரு திக்பலம் பெறுவார். அதனால் குரு நீசம் என்று எடுக்கக்கூடாது. 1. 2வது, லக்கணத்துக்கு 10ஆம் வீட்டில் சூரியன் நீசம். ஐப்பசி மாதம் பிறந்த இந்த ஜாதகம். எந்த லக்கணமாக இருந்தாலும் 10ஆம் வீட்டில் சூரியன் திக்பலம் அடையும். அப்போ மகர லக்கணத்தை பொறுத்தவரை சூரியன் என்பது நீசம் ஆகாது. 2ஆச்சுங்களா. 3வது, சுக்கிரன் நீசம் அப்படின்னு சொல்கிறாரு. நீசன் நின்ற வீட்டின் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றால் அது நீச்ச பங்க ராஜயோகம் என்று சொல்லப்படுகிறது. இங்கே ராஜயோகம் இல்லாவிட்டாலும் சுக்கிரன் நீசம் அடைந்து சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த புதன் அங்கே ஆட்சி உச்சம் மூல திரிகோண பலம் பெறுவதால் இங்கு சுக்கிரனும் நீசம் இல்லை. அடுத்து செவ்வாய் நீசம். அந்த நீசமான செவ்வாயை குரு 7ஆம் பார்வையாக பார்க்கிறது. இப்போ செவ்வாயும் நீச்சபங்கம் அடைந்து விட்டது. மேலோட்டமாக இந்த ஜாதகத்தை பார்த்தால் 4 கிரகங்கள் நீசம் அடைந்ததை போல் தெரிந்தாலும் இங்கே எதுவுமே நீசம் இல்லை. திக்பலம் என்பதை நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அனைத்து விதிகளையும் பொருத்தி பார்க்க வேண்டும். எடுப்பிலேயே 4 கிரகம் நீசம், இந்த மாதிரியெல்லாம் எடுக்கக்கூடாது. விதிவிலக்கு இப்படி நிறைய இருக்கிறது. ஜோதிட ஆலோசனை தேவைப்படுவோர் 7826995544 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.